காலத்துல இந்தியானாலே மக்களை மதிக்க மாட்டான். அவன் கிடக்குறான் அது ஒரு ஏழை நாடு, படிக்காத நாடு அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். இவர் இந்த 10 ஆண்டுகள்ல மோடி வந்த ஒருபாடு பெரிய பெரிய நாடுகள் எல்லாம், ஆஸ்திரேலியா பெரிய நாடுகள்லாம் இல்ல மோடி தான் எனக்கு பாஸ்ங்கிறான். இப்போ எத்தனையோ நாடுகள் இப்படி பிரதமர் எனக்கு கிடைக்க மாட்டாரு என்று பிற நாடுகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நல்ல திட்டங்களை போட்டிருக்கிறார், நல்ல சாலைகளை அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மக்களுக்கு ஏழ்மையை ஒழிப்பதற்காக என்ன திட்டம் போடுகிறார் என்பது நமக்கே தெரியாது. ராத்திரி போகலா தூக்கம் இல்லாமல் சிந்தித்து கொண்டே இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா காங்கிரஸ் காலத்துல 12வது இடத்துல இருந்தது பொருளாதாரத்துல. இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? 5வது இடத்துல இருக்கிறோம். இன்னும் அடுத்த தடவை ஆளை விட்டீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்துடுவோம். அடுத்த தடவை ஆளை விட்டா மறுபடியும் முதல் இடத்துக்கு வந்துடுவோம்.